வண்டி நிறுத்துப்பா. நிறுத்துப்பா. தண்ணி தண்ணி முத்தாயி பூவாயி பூ போல பொன்னான கருப்பாயி. அஞ்சல யோ, இன்னும் எத்தனை நாளைக்கையா நம்ம இப்படியே இருக்கிறது? சீக்கிரமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியா? இப்பவே 3 மாசம் ஆச்சு. அடி பாவி, மடியில படுத்ததுக்கே 3 மாசமா? அட அது இல்லையா, நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுங்கிறது சொன்னேன். அதான பார்த்தேன். ஏதா இருந்தாலும் விவரமா சொல்லுமா, நான் ஒரு விளக்கண மாதிரி. மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. யோ, நீ வந்து எங்க அப்பா கிட்ட 4 பேரை கூட்டிட்டு வந்து என்ன பொண்ணு கேளியா? யாரு? கொப்பனா? ஏற்கனவே சால்னா கடை வச்சிருக்கான். என்னை கொத்தி குருமா வச்சுட்டான்னா அப்புறம் ஏன் என்ன காதலிச்ச? அடிக்கடி சாப்பாடு கிடைக்குமே. எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு. அப்படி சாப்பிட்டு என்னதாயா பண்ண போற? ஆடலக போட்டியில கலந்துக்கிற போறேன். பிச்சைக்காரங்க சொல்ல தாங்க முடியல. அது இல்லையா, அப்படிதான் எங்க அப்பா. அவரு உங்க அப்பாவா? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. நீ என்ன தோலை உரிச்சிருவானே. ஐடியா என்ன? இங்க வாயா, இதுல பூந்துக்க, மறைஞ்சுக்க, மூச்சு விடாத. கோழி கத்தவா குஞ்சு கத்தவா? அஞ்சல, உனக்கு கறி குழம்பு கொண்டாந்துருக்கேன். என்னம்மா முத்தத்துல கோழியை கவித்தி வச்சிருக்க? அது வந்துப்பா, நாளைக்கு விக்க போற கோழின்னு சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, வெளியே கவுத்துனா கண்ட நாய கவிட்டு போயிடும். ஆமா ஆமா. என்னம்மா அங்க இருந்த கூட இங்க வந்துருச்சு? விக்கிற கோழியாச்சே, அதனால பாசத்துல அங்கேயும் இங்கேயும் அலையுது. ஆமா, பாசம்னா அலைஞ்சு ஆகணுமே. ஆமா, கறி குழம்பு திட்டம் எங்க வச்ச? வந்துப்பா, நீங்க கொண்டு வரும்போது இப்படிதாப்பா இருந்தது. நீங்க போதையில உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தானே குடிச்சேன், அதுக்கே தட்டு தடுமாறுதா? லோக்கலே பிடித்தான். என்னம்மா கோழிக்கு விக்குது? அது வந்துப்பா விக்கிற கோழியாச்சா, அதனாலதான் விக்குது. ஏமா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி இருக்கா? எதுக்குப்பா கேக்குறீங்க? அத கொண்டுட்டு வந்து அதுல அமைக்க கொன்னுடுவோம். ஐயா வெடி தண்ணி ஊத்திராதீங்க, செத்து போயிருவேன். கோழி பேசுது. ஊத்திராதீங்க ஊத்திராதீங்க. அண்டா முழுங்கி, நீ எப்படா கூடக்குள்ள நுழைஞ்ச? கூடைக்குள்ள என்ன, உங்க பொண்ணு மனசுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன். என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மனசா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண நீ காதலிப்ப? உடம்பு இருக்கே. உடம்பு இருந்தா போருமா, திறமை வேணாமா? ஒரு ஆண்டா சோறு வைங்க, சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் உங்க பொண்ணை காப்பாத்த மாட்டேனா? நீ என் பொண்ணை காப்பாத்துறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை உன்னால காப்பாத்த முடியுமா? பெரிய தங்கமலை ரகசியம் சொல்லுங்க. ஊருக்கு மேற்கால மூலவாய்க்காலுக்கு பக்கத்துல பனைமரத்துக்கு அடியில ஒரு புதையல் இருக்கு. புதையலா? அதை எடுத்தா ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாமே. நீ அதை எடுக்கவும் கூடாது, அத பத்தி 5 நாளைக்கு வெளியே சொல்லவும் கூடாது. உன்னால 5 நாளா? ஒரு நாள் வச்சிட கூடாதா? யோ, நம்ம கல்யாணமே உன் வாயில தாயா இருக்கு, அனாவசியமா திறந்துடாத. திறக்க மாட்டேன். நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து என் மகனை காப்பாத்துட்டேன். அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. உங்க உப்ப தின்னாதவங்க இந்த ஊர்ல யாரும் இருக்க முடியாது. நானும் இந்த ஊருக்காரி தானே, அதான் உங்க மகனை காப்பாத்துற பாக்கியம் எனக்கு கிடைக்கும். கற்பகத்தோட தங்கச்சியாச்சு, வேற எப்படி பேசுவேன்? தன்னடக்கம் உங்க குடும்ப சொத்தாச்சு. சரிங்கம்மா, நேரமாச்சு, நான் புறப்படுறேன். கொஞ்சம் இருமா, வந்துட்டேன். கொஞ்சம் எழுந்துருமா. அம்மா, என்னம்மா அது? இது ஒரு காலத்துல என் மகன் உன்கிட்ட திருநதுக்கு நஷ்டம் இல்ல, இப்ப என் மகனுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு சன்மானமும் இல்ல. என்னுடைய அன்பளிப்பு வச்சுக்கோமா. அம்மா, வச்சுக்கோமா. அம்மா, நான் சாதாரணமானவ, என்ன ரொம்ப உயர்த்திட்டீங்க. நான் வரேங்கம்மா, வரேன்.
ஏயா உன் குழந்தைய ஊர்ல இருந்து வந்துட்டாலாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. வருத்தப்படாதீங்க தலைவா, அதுல விஷயம் இருக்குது. என் குழந்தையா ஒரு காலத்துல அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அக்கா கையை நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப அவ கையில கழுத்துல நகை இருக்குது, பேங்க் நிறைய பணம் இருக்குது, ஊர் முழுக்க ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஏதாவது எடக்கு மடக்கா பேசணும், எலும்ப எண்ணி போடுவாங்க. யோ, தண்ணியை ஊத்தி செடியை வளர்க்குற மாதிரி ஐயா உனக்கு விஸ்கிய ரம்மமா வச்சு வளர்த்துருக்காரு. அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா ஐயா? ஏதாவது ஒரு வழியை பண்ணி உன் குழந்தையால கட்டி வைப்பியா? அதை விட்டுட்டு யோ வசூல், எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? தலைவா கொஞ்சம் பொறுமையா இருங்க, பக்குவமா பேசி அவ கையில இருக்கிற ரொக்கத்தெல்லாம் கரைச்சு போடுறேன். அப்புறம் பழையபடி வேதாள முருங்க மரத்துல ஏற வேண்டியதானே? ஐயா, என்னையா? காட்டு கோயில் ஒண்ணு இருக்குங்க, அங்க நிறைய பாம்பு இருக்குங்க. இருந்தா புடிச்சிட்டு வர வேண்டியதானே ஐயா? இங்க எதுக்கு சொல்ல வந்த? ஐயா என்ன வந்து மகடியா வாசிக்க போறாரு? அதுக்கு இல்லைங்க, கோயில் பாம்பா இருக்குன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. இவன் ஒருத்தன் கோயில் பாம்பு குளத்து பாம்புன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு, அடே திருடங்கண்ணுக்கு நகை தான் தெரியணுமே தவிர அதை போட்டுக்கிட்டு இருக்கிறது சாதாரண பொண்ணா சாமியான்னு பார்க்க கூடாது, புரியுதா? சரி, போய் பொழுது சாயத்துக்குள்ள எல்லா பாம்பையும் பிடிச்சிட்டு வாங்க, போங்க. என்னடா அது? இது வரைக்கும் பாம்பு புத்தா தான் பார்த்திருக்கிறேன், இங்க பாம்பு புதையல இருக்குது. தாத்தா பாம்பு, அப்பா பாம்பு, பேரம் பாம்புன்னு எல்லாம் ஒன்னா குடும்பம் நடத்துதா? பூண்டோட அடிச்சிடுறேன். பாப்பாட்டி, அந்த பாம்புகளை எல்லாம் தூரம் எடுத்து போடு, துப்பாக்கி எடுக்கணும். ஐயோ, என்னங்க இது உடம்பெல்லாம் காயும், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, இந்த பழங்கோயில பழங்கோயில இந்த பனங்கள்ளு குடிக்கிறதுக்காக தோப்பு பக்கம் போயிருந்தேன்னா, போயிட்டு கம்மாங்கரை ஓரமா வரப்ப கால் தடுக்கி கீழே விழுந்து தார் போடாத ரோடு மாதிரி உடம்பு குண்டு குழியுமா ஆகி போச்சு. இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, குடிக்காதீங்க, ராத்திரியில இப்படி கண்டபடி அலையாதீங்கன்னா கேக்குறீங்களா? இப்படி உடம்பெல்லாம் ரணகாயமாக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. சரி, கொஞ்ச நேரம் படுத்துக்கங்க, நான் மஞ்சள் அரைச்சு எடுத்துட்டு வரேன். மெதுவா. உடம்பு போச்சு. என்னதான் கம்மாங்கரையில விழுந்தாலும் இப்படியா உடம்ப கட்டாந்தரையில செதுக்குன மாதிரி ரணமாக்கிக்கிறது?
ம். அடுத்த தை மாசத்துல ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? பெத்தவ நீ, கல்யாணம் பண்ணிக்க போறது உன் புள்ள. 2 பேருக்கும் சமாதானம் நான் என்ன சொல்ல போறேன்? ஏப்பா கேசரிய தள்ளி வச்சுட்ட? நீ இனிப்பான செய்தியை சொன்னல, அதுல அந்த இனிப்பு திகட்டி போச்சு. அதான் காரத்துக்கு வந்துட்டேன். அம்மா பொண்ணு யாரு? நம்ம கற்பகத்தோட தங்கச்சி ஈஸ்வரிதாப்பா. அந்த பால்காரி தங்கச்சியா? பொண்ணு லட்சுமிகரமா இருக்கா, நல்ல குணம். ராஜாவுக்கு அவன் மேல இஷ்டம் இருக்கு. 2 பேருக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக கொலங்கோத்திரம் அழிஞ்சா கூட பாதகம் இல்லைங்கிற. குலமா பேதமா? அன்னை ஆதி பராசக்தியோட புள்ளைங்க நாம எல்லாரும் ஒரே குலந்தாப்பா. ஒரே தாய், ஒரே குலம். அவளுடைய கட்டளை அதுதாப்பா. அவளுடைய பக்தியான நானே அதை மீறலாமா? அப்போ தேதியும் முடிவு பண்ணியாச்சு, ஜோடியும் முடிவு பண்ணியாச்சு. ஏதோ கூட பிறந்த தம்பியாச்சு அப்படின்னு ஒப்புக்கு ஒரு வார்த்தை கேட்கிறேன், அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்லப்பா. உன்னை கேட்காம இந்த குடும்பத்துல நான் எந்த காரியத்தையாவது செஞ்சிருக்கேனா? இப்போ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்து இஷ்டம் இல்லைன்னா நான் இப்போ No, நிறுத்துறேன். no, no, no. என்னக்கா இது? ஏதோ ஒரு உரிமையில கேட்டேன். எனக்கு இந்த குடும்பத்தை எவ்வளவு மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அக்கா, நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நம்ம வீட்டுல நடக்கிற முதல் சுப நிகழ்ச்சி இது. நானே பொறுப்பேற்று ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். நீ போங்கக்கா. அப்பா போங்க.